மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 27 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால் சப்ஜெக்டை லிங்க் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸை டிஎன்பிஎஸ்சி எல்லா போட்டித் தேர்வுகளும் கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தேவையான சூப்பரான செய்திகளை தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நடுவில் கேட்குற ஒரு சில போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கும் சூப்பரான முறையில் பதில்களை சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 27 தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள் என்னென்னலாம் சொல்லி பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட், தமிழ் வழியில் படித்தோருக்கு இடஒதுக்கீடு புதிய அறிவிப்புகள், என்னென்ன சிறப்பு அறிவிப்புகள் இருக்குது அதில் பார்க்க போகிறோம். அடுத்து, நம்முடைய அண்டை நாடான நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 175 பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது எதனால் ஏற்பட்டது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார், புதிய உறுப்பினர்கள் யார், எப்போது உருவாக்கப்பட்டது இந்த ஆணையம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அந்த காப்பீட்டு தொகை 5 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவா உயர்த்திருக்கிறாங்க அந்த இலவச காப்பீட்டு தொகை பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் அப்படின்னா என்ன அதை பார்த்துட்டு இந்திய முதல் ஹைட்ரஜன் ரயில் சமீபத்தில் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. என்ன சாதனை இந்த ரயில் படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத செய்தியை பார்த்துட்டு ரிவிஷனுக்காக இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த தினத்துக்கான தலைப்பு செய்திகள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. தமிழ் வழியில் படித்தோருக்கு இடஒதுக்கீடு புதிய அறிவிப்புகள் பாருங்க. தமிழ் வழியில் படித்தோருக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவிற்கு 6 ஆகஸ்ட் 2026 அன்று தமிழக ஆளுநர் திரு ஆர்லேக்கர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்த புதிய சட்டத்தின்படி தமிழ் வழியில் படித்தோருக்கான 20% இடஒதுக்கீடு, எவ்வளோமா 20% முன்னுரிமை ஒதுக்கீட்டை என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்க. புதுசாக இதான் பாயிண்ட்டு. சரி, அந்த 20% இந்த முன்னுரிமை இடஒதுக்கீட்டினை ஒரு நபர் ஒரு முறை மட்டுமே பெற முடியும். ஒரு டைம் அந்த ரிசர்வேஷன் பயன்படுத்தி வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க அகைன் வேற ஒரு டைம் வேற ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகும்போது அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது சொல்லியிருக்கிறாங்க. எனவே தமிழ் வழி இடஒதுக்கீட்டில் அரசு பணியில் சேர்ந்தவர்கள் மீண்டும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் பயன்பெற முடியாது. இந்த புதிய சட்டம் தொடர்பான அறிவிக்கை அரசிதழில் வெளியிடுவதற்கு முன்னர், அதாவது ஆகஸ்ட் 11க்கு முன்பு வெளியிடப்பட்ட நேரடி பணி நியமனங்களில் தமிழ் வழி முன்னுரிமை ஒதுக்கீட்டிற்கு இந்த சட்டம் பொருந்தாது என கூறியுள்ளார். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து, தமிழ் வழியில் பயின்றோருக்கான அரசு பணியில் 20% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பி சொல்கிறேன், 20%. சரியா? இந்த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் சொல்லுவாங்களா, பிஎஸ்டிஎம். இந்த சலுகை பெறுவதற்கு குறிப்பிட்ட அரசு பணிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தொகுதியாக 1ஆம் வகுப்பில் இருந்து தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ குரூப் 4 நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னா 10th தான் நமக்கு அதுக்கு தகுதி. சரி, 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். நீங்கள் எத்தனை ஸ்கூலில் எங்கெல்லாம் படிச்சிங்களோ அங்கேருந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டிகிரி அப்படின்னா சரியா, ஸ்கூல்லேருந்து சரி +2லேருந்து டிகிரி வரைக்கும் அத்தனையும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இந்த பிஎஸ்சிஎம் சட்டம் சரியா செப்டம்பர் 7, 2010 அன்று அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. 2010 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற அந்த 20% இடஒதுக்கீடு அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ ரீசெண்டாக சில அப்டேட் பண்ணிக்கிறாங்க புதிய அரசு. அடுத்தபடியாக பாருங்கள், நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு 175க்கும் மேற்பட்டோர் பலி. ஓகேவா? நேபாளத்தின் வடக்கு எல்லையான ரசுவா மாவட்டத்தில் இமயமலை பகுதியில் ஏற்பட்ட பனிமலைகள் உடைப்பு காரணமாக கோசி மற்றும் திரிசூலி நதிகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக நிறைய பேர் இறந்துக்கிறாங்க. சரி, இப்போ 175 சொல்லியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் மிஸ் ஆகிருக்கிறாங்க. அதனால் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பாவம், என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகேவா? இந்த தகவலை தெரிவித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம். சரியா? அதாவது பனிப்பாறை உடைஞ்சு தான் ஓகேவா ஒரு 5.2 ரிக்டர் ஸ்கேலில் இந்த புவி அதிர்வு ஏற்பட்டு ஓகேவா அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால தான் நிறைய பேர் திடீர்னு இறந்துருக்கிறாங்க நேபாளத்தில் அப்படிங்கிற தகவலை யார் தெரிவிச்சுக்கிறாங்க? அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம். பாருங்கள், ஒரு அப்டேட்டு. தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது ஏப்ரல் 17, 1997 உருவாக்குனாங்க.
சரியா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தலைமையிடம் சென்னையில் இருக்குது. இது எதன்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 அதில் பிரிவு 21 படி உருவாக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் 1993 உருவாக்கியிருப்பாங்க. சரி, அந்த இடத்துல போனஸ் கேள்வி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? ஒரு சின்ன குழு, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தலைவராக இருக்கிறாங்க. அவர் யார் அப்படிங்கிறது போனஸ் கேள்வி. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? சரி, தற்போதைய அந்த தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் சரியா தலைவர்கள் உறுப்பினர்களான பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவங்க பயணியில் இருக்கலாம். சரியா? 3 ஆண்டுகள் பதவியில் இருப்பாங்க, அல்லது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க பணியிலேருந்து ஓய்வு பெற வேண்டியது அவசியம். ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? பாருங்க, இந்த ஆணையத்தில் தற்போது யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் மணிக்குமார் அவர்கள். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் மணிக்குமார். இதில் புதிய உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க யாருன்னு சொல்லி பாருங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர்என் மஞ்சுளா அவர்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சரியா ஏ சுகந்தி அவர்களும் புதிய உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ரொம்ப முக்கியமானது, 2 பேருமே பெண்கள். மஞ்சுளா ஒருத்தங்க, இன்னொருத்தங்க சுகந்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவர் மணிக்குமார். அடுத்து போலாமா? அடுத்து, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட காப்பீட்டுத் தொகை 5 மடங்கு உயர்வு. சரியா? தமிழகத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை ஏற்கனவே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 5 லட்சம். அது 5 மடங்காக, அதாவது 25 லட்சமாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? 25 லட்சம் இன்னும் முறைப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேப்பரில் போட்டுக்கிறாங்க. அதனால் நம்ம அதை எடுத்து கொடுக்குறோம். சரிங்கம்மா? பாருங்கள், இதோட முக்கியமான அம்சங்கள். இத்திட்டத்தின் மூலம் குடும்பத்திற்கு ஆண்டிற்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைக்கான அதிகபட்ச வரம்பு 5 மடங்காக, அதாவது 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை அறிவிப்பு ஆகஸ்ட் 19, 2026 அன்று சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? கலைஞர் காப்பீடு திட்டம், இதோட பின்னணின்னு பாருங்க. கலைஞர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது ஜூலை 23, 2009 அன்று தொடங்கப்பட்டது. ஜூலை 2011ஆம் ஆண்டு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? எப்போ 2011 இந்த சிஎம்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டம் செப்டம்பர் 23, 2018, எப்போ செப்டம்பர் 23, 2018 இந்திய அரசு தொடங்கிய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஷார்ட்டா PMJAYன்னு சொல்லுவாங்க. இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் செப்டம்பர் 23, 2018 அன்று தல டோனியோட ஒரு ராஞ்சியில் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டத்துடன் இணைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். அப்புறம் 2009 தொடங்கியிருக்கிறாங்க கலைஞர் அவர்கள் பேரில். அது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக அறிவிக்கப்பட்டது 2011ஆம் ஆண்டில். தற்போது புதிய அரசு அதற்கான அந்த காப்பீடு தொகையான வரம்பை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? முக்கியமான செய்தி விட்டுறாதுங்கம்மா மக்களை. அடுத்து போகலாம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில். சரியா? இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஒரு ரீசனாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சரியா 17 ஜூலை 2026 அன்று இயக்கப்பட்ட மாநிலம் ஹரியானா. ஹரியானாவில் எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் ரயில் பெட்டிகள் அனைத்துமே சென்னையில் அமைந்துள்ள, அதாவது சென்னை பெரம்பூரில் இருக்கிற ஐசிஎஃப்ல இந்த ரயில் பெட்டிகள் எல்லாமே தயாரிச்சிருக்கிறாங்க. சரியா? தற்போது இந்த ரயிலானது 6000 கிலோமீட்டர் தூர பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இதன் மூலம் 34,444 கிலோ கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு தடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த ஹைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தும் போது அது நீராவியை மட்டுமே வெளியேற்றம் செய்யும். அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு தடுக்கப்பட்டுள்ளது. இதனால இந்தியாவோட சுற்றுச்சூழல், உலகத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். இந்த ரயிலோட முக்கியமான ஒரு சிறப்பு, இது 10 பெட்டிகளை கொண்டது. அதனால் உலகின் மிக நீளமான ரயில் அப்படி சொல்கிறாங்க. அதேமாதிரி அதிக சக்தி வாய்ந்த அந்த ரயில், உலகின் அதிக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் ரயில் என்ற பெருமையும் பெற்றுள்ளது நம்முடைய முதல் ஹைட்ரஜன் ரயில். மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்ததாக இந்திய பற்றிற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்த சூப்பர் 6 கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் அப்போ தான் உள்வாங்கி கவனித்து வீடியோ பார்ப்பீங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லும்போது எக்ஸாமில் ஈஸியாக ஞாபகம் வரும், மறக்காது. அதுக்கு தான் இந்த ரிவிஷனுக்கு இந்த சூப்பர் 6 கேள்விகள். சமீபத்தில் பனிப்பாறை சரிவு காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சரியா நாடு எது அப்படிங்கிறத முதல் கேள்வியாக கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு அரசினால் இடஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது?
4th கொஸ்டின், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் காப்பீட்டுத் தொகை எவ்வளவாக உயர்த்தப்பட்டுள்ளது? 5வது கேள்வி, PMJY திட்டம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.